சில மனிதர்களின் அன்பு எல்லைகளையும் கடல்களையும் ஏன் மரணத்தையும் தாண்டி வாழும். அப்படி ஒரு நெகிழ்ச்சியான கதைதான் இப்போது பலரின் இதயங்களை வென்று வருகிறது. ஜப்பானை சேர்ந்த மியாகோ கெட்லெட் என்ற பெண்மணி இறந்து போன தனது கணவர் ராபர்ட் கெட்லெட்டின் சாம்பலை எடுத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பாகேஷ்வர் என்ற ஊருக்கு வந்திருந்தார். அங்குள்ள புனிதமான சரையு நதியில் தன் கணவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்து அவரது சாம்பலை கரைத்து தன் வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட்டிற்கு பாகேஷ்வர் ஊருடன் ஒரு தனி பிணைப்பு இருந்தது. கடந்த 2007ஆம் ஆண்டு ராபர்ட்டும் மியாகோவும் முதன்முறையாக பாகேஷ்வருக்கு ஒன்றாக சுற்றுலா வந்தனர். அந்த ஊரின் இயற்கை அழகும் அமைதியும் அவர்களின் மனதை மிகவும் கவர்ந்தது. அதன் பின் 2009இல் திருமண பந்தத்தில் இணைந்த இருவரும் ஜப்பானில் குடியேறினர். ஆண்டுகள் பல உருண்டோடினாலும் பாகேஷ்வரில் அவர்கள் ஒன்றாக செலவிட்ட அந்த அழகான தருணங்கள் அவர்களின் நினைவிலேயே இருந்தன. நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ராபர்ட் கடந்த 2022ஆம் ஆண்டு காலமானார். கணவர் பிரிந்தாலும் அவர் விட்டு சென்ற நினைவுகளும் பாகேஷ்வர் மீது இருந்த அவரது ஆசையும் மியாகோவின் மனதை விட்டு அகலவில்லை. தன் சாம்பல் பாகேஷ்வரின் புனித நதியில் கரைய வேண்டும் என்ற கணவனின் கடைசி ஆசையை நிறைவேற்ற மியாகோ முடிவு செய்தார். அதன்படி தனி ஆளாக கணவனின் சாம்பலோடு பாகேஷ்வர் வந்தடைந்த மியாகோ சரையு நதிக்கரையில் இறுதி சடங்குகளை செய்து சாம்பலை நதியில் கரைத்தார். 2007இல் கணவருடன் கைகோர்த்து வந்த அதே இடத்திற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பின் அவரது சாம்பலோடு தனிமையில் திரும்பி வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றிய மியாகோவின் இந்த தியாகம் எல்லாரையும் கலங்க வைத்துள்ளது.